எனதருமை இளைஞனே, வருங்கால இந்தியாவின் தூண்களே, உங்களுக்கு பல ஆண்டுகள் தொழிற்சாலை மனிதவள மேம்பாட்டுத் துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற மேலாளர் அல்போன்ஸின் அன்பு வணக்கங்கள். இன்று நாம் ஒரு வேலைக்கான ரெஸ்யூம் விண்ணப்பம் எப்படி தயாரிப்பது, என்னென்ன கருத்துக்கள் குறிப்புகள் அதில் இருக்க வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் எதிர்பார்க்கும் வேலையை பெற ரெஸ்யூம் தயாரிப்பது எப்படி? வேலையில் சேர வேண்டும் என்றால் அதற்கு முதலில் ஒரு ரெஸ்யூம் ரெடியாக வைத்திருக்க வேண்டும். ரெஸ்யூம் என்பது உங்களுடைய கல்வி, திறன்கள், எதிர்பார்ப்பு, சிறப்பு ஆகியவற்றை காட்சிப்படுத்தும் படிவமாக இருக்கிறது. யோசித்து பாருங்கள். நீங்கள் ஒரு வேலைக்கு ரெஸ்யூம் அனுப்பி வைக்கிறீர்கள். அந்த நிறுவன HR அல்லது தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் உங்களுடைய ரெஸ்யூமை வைத்துதான் நீங்கள் அந்த பதவிக்கு சரியானவரா, தகுதியானவரா, திறமைசாலியா என்பதை தேர்வு செய்வார்கள் என்று இருந்தால், ஒரு ரெஸ்யூம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு தரமான ரெஸ்யூம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம். நீங்கள் எதிர்பார்க்கும் வேலையில் சேர்வதற்கு அதற்கு ஏற்றவாறு உங்கள் ரெஸ்யூம் இருக்க வேண்டும். ரெஸ்யூம் என்பது வெறும் தகவல்களை மட்டும் உள்ளடக்கி இல்லாமல் அந்த வேலைக்கு நீங்கள் சரியானவர் என்பதை எடுத்து காட்டும் விதமாக இருக்க வேண்டும். ரெஸ்யூம் உங்களுடைய கல்வி, அனுபவம் மற்றும் திறன்கள் ஆகிய 3 காரியங்கள் முதன்மைப்படுத்த வேண்டும். அதேபோல சில முக்கிய காரணிகளும் உங்களுடைய ரெஸ்யூமை சிறப்பாக்க உதவும். வேலைக்கு எடுப்பவர்கள் ஒரு ரெஸ்யூமை பார்ப்பதற்கு 30 நிமிடங்கள் மட்டுமே எடுத்துக்கொள்வதாக ஆய்வில் தெரிய வருகிறது. அந்த வகையில் உங்களுக்கு உதவும் சிறந்த 10 ரெஸ்யூம் குறிப்புகளை பார்க்கலாம். ரெஸ்யூம் கருப்பொருள். உங்களுடைய ரெஸ்யூம் தொடக்கமே அப்ஜெக்டிவ் அல்லது ப்ரொஃபைல் குறித்த சிறிய முன்னுரை இடம்பெற வேண்டும். நீங்கள் எந்த பணிக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறீர்களோ அந்த பணிக்கு தேவையான திறன்களை தெளிவுபடுத்தும் வகையில் உங்களுடைய ரெஸ்யூம் முன்னுரை இருக்க வேண்டும். வெறும் நிறுவன நலனுக்காக, முன்னேற்றத்திற்காக செயல்படுவேன் என இல்லாமல் அந்த பதவிக்கு தேவையான திறன்கள் என்னிடம் இருக்கிறது என்று தெளிவுபடுத்த வேண்டும். ரெஸ்யூம் அடிப்படை தேவைகள் என்ன என்பதை பார்க்கலாம். ரெஸ்யூம் என்றால் விண்ணப்பதாரர் பெயர், தொலைபேசி எண், இமெயில் முகவரி, கல்வி விவரங்கள், பணி அனுபவம் மற்றும் திறன்கள் இருக்க வேண்டும். இவை ரெஸ்யூமின் தேவைகள் ஆகும். திறன்களை நீங்கள் தொழில்நுட்ப திறன்கள், தனிப்பட்ட திறன்கள் என 2 வகையில் பிரித்தும் காட்டலாம். டெக்னிக்கல் அண்டு நான் டெக்னிக்கல். சாதனைகளை ஹைலைட் செய்யவும். தற்போதுதான் புதிதாக வேலைக்கு விண்ணப்பிப்பவர் என்றால் உங்களுடைய சாதனைகளை ஹைலைட் செய்யும் வண்ணம் ரெஸ்யூம் இருக்கலாம். படிக்கும் காலத்தில் வெற்றி பெற்ற போட்டிகள், கல்வியில் பெற்ற சான்றிதழ்கள், இன்டர்ன்ஷிப் ஆகியவற்றை ஹைலைட் செய்து சிறப்பாக காட்டலாம். அனுபவத்தை குறிப்பிடுதல். ரெஸ்யூம் உருவாக்கும் போது உங்களுடைய பணி அனுபவங்கள் முக்கிய இடத்தை பெறுகின்றன. முன்னால் பணி செய்த நிறுவனங்களின் பட்டியலை மேல் இருந்து வருமாறு வைக்கவும். நிறுவனத்தின் பெயர், பணிக்காலம், அங்கு கற்றுக்கொண்ட திறன்கள் ஆகியவை கண்டிப்பாக இடம்பெறுமாறு இருக்க வேண்டும். நீண்ட வரிகளுடன் பத்தியாக எழுதாமல் பாயிண்ட் போட்டு தனிப்படுத்தவும். அது படிப்பதற்கு எளிமையாக இருக்கும். திறன்களை ஹைலைட் செய்யுங்கள். ரெஸ்யூம் தயாரிப்பில் மிக முக்கிய இடத்தில் இருப்பது திறன்களை ஹைலைட் செய்தல். நீங்கள் எந்த பணிக்கு விண்ணப்பிக்கிறீர்களோ அந்த பணிக்கு தேவையான திறன்கள் உங்களிடம் இருக்கிறது என்பதை ரெஸ்யூம் காட்சிப்படுத்த வேண்டும். அந்த குறிப்பிட்ட பணிக்கான திறன்களை கீவேர்டு முறையில் ஹைலைட் செய்யவும். ரெஸ்யூமில் கல்வி தகுதியை எப்படி குறிப்பிடுவது? ரெஸ்யூம் தயாரிப்பில் அடுத்த இடத்தில் முக்கிய இடம் வகிப்பது கல்வி தகுதி. அந்த பணிக்கான அடிப்படை தேவையானது கல்வி தகுதி. அதில் நீங்கள் திறன்கள் குறிப்பிட்ட வேண்டியது இல்லை. முதலில் நீங்கள் சமீபத்தில் முடித்த கல்வி முதலில் இடம்பெற வேண்டும். அதாவது கல்லூரி, அதன் பின்னர்
பள்ளிப்படிப்பு ஒருவேளை முதுகலை பட்டம் அல்லது பிஹெச்டி பெற்றவர் என்றால் பிஹெச்டி, முதுகலை பட்டம், இளங்கலை பட்டம் என இடம்பெற வேண்டும். என்ன படிப்பது, எந்த கல்லூரி, வருடம் தேவைப்பட்டால் மதிப்பெண் சதவீதம் ஆகியவை இடம்பெற வேண்டும். அதாவது என்ன படிப்பு, எந்த கல்லூரி, வருடம் தேவைப்பட்டால் மதிப்பெண் சதவீதம் ஆகியவை இடம்பெற வேண்டும். உங்களுடைய பலம் எது? நீங்கள் அந்த துறை சார்ந்த பணிகளில் உங்களுடைய சிறந்த இடங்கள் எது? உங்களுடைய பலம் என்ன என்பதை பாயிண்டாக தனியாக குறிப்பிடலாம். இது அந்த பணிக்கு நீங்கள் சிறந்தவர் என்பதை நிரூபிக்க உதவும் 4 முதல் 5 பாயிண்ட் குறிப்பிட்டால் சிறப்பாக இருக்கும். ரெஸ்யூம் வடிவமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம். உங்களுடைய ரெஸ்யூமில் இடம்பெறும் தகவல்கள் மட்டும் இல்லாமல் வடிவமைப்பும் முக்கியம். புகைப்படம் தேவைப்பட்டால் கொடுக்கவும். எழுத்து அளவு, தலைப்பிற்கு இதர தகவல்களுக்கு வித்தியாசம் தெரியும் அளவு இருக்க வேண்டும். அதிக ஸ்பேஸ் விட வேண்டாம். தெளிவான எழுத்து மற்றும் ஒரே டிசைன் எழுத்தை பயன்படுத்தவும். பல வண்ணங்கள் உபயோகிப்பதை தவிர்க்கவும். இலக்கிய பிழை. ரெஸ்யூமில் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய இலக்கிய பிழை கிராமர் மிஸ்டேக். ரெஸ்யூம் முழுமை அடைந்த பின்னர் இலக்கிய பிழை, எழுத்து பிழை ஆகியவை இருக்கிறதா என்று ஒரு முறை முழுவதும் படித்து பார்க்கவும். தேவையில்லாத குறியீடுகளை தவிர்க்கவும். தொடர்புக்கான தகவல்கள். ரெஸ்யூமில் கண்டிப்பாக விண்ணப்பதாரரை தொடர்பு கொள்ள தேவையான தகவல்கள் இடம்பெற வேண்டும். மொபைல் எண், இமெயில் முகவரி கண்டிப்பாக இருக்க வேண்டும். வீட்டு முகவரி இடம்பெற வேண்டும் என்ற அவசியம் இல்லை, ஆனாலும் குறிப்பிட்டால் தவறும் இல்லை. இருப்பிட மாவட்டம் குறிப்பிட வேண்டும். வயதை குறிப்பிடாமல் பிறந்த தேதி, வருடத்தை குறிப்பிடலாம். இவைகள் மிக மிக முக்கியமானது. அதோடு கூட இந்த ரெஸ்யூமை நீங்கள் தயாரித்த பிறகு நீங்கள் அதை முழுவதுமாக படித்து பார்க்க வேண்டும். நிறைய பேர் செய்கின்ற தவறு என்னவென்றால், ஒரு டைப்ரைட்டிங் சென்டரிலே சென்று எனக்கு ஒரு ரெஸ்யூம் செய்து கொடுங்கள் என்று கேட்பார்கள். அவர்களும் ஓகே சரிங்க உங்கள் டீட்டெயில் கொடுங்கன்னு கேட்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தலையும் வாலையும் மாற்றுவாங்க. பாடி அப்படியே இருக்கும். யாராவது ஒரு ரெஸ்யூம் ரெடியாக இருக்கும், அந்த பாடி அப்படியே வச்சு தலையும் காலையும் மாற்றிடுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, மேலே உங்களுடைய அட்ரஸ் எல்லாம் இருக்கும், கீழே உங்கள் பேருக்கெல்லாம் போட்டு வந்துடும். ஆனால் நடுவில் நீங்கள் எது பண்ணீங்கன்றதுக்கு அங்கே வாய்ப்பே இருக்காது. யாரோ பண்ணது அதில் போட்டுருவாங்க, நீங்கள் பார்க்க மாட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, ரெஸ்யூம் ரெடி பண்ணிட்டாரா, சரி சார் நான் டைம் இல்லை எனக்கு, நான் அப்புறம் வாங்கிக்கிறேன்னு வருவீங்க. சாயந்தரம் வந்தோடனே அவர் கொடுத்துருவார். அப்போ அந்த ரெஸ்யூம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உடனே அனுப்பி விட்ருவீங்க. ஆனால் அது படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். அதில் என்னென்ன பண்ணது, திறமைகள், அது இது எல்லாமே. அப்போ என்ன ஆகுனா, அது இன்டர்வியூக்கு போச்சுன்னா அவங்க கேட்பாங்க, அந்த ரெஸ்யூம் வச்சுக்கிட்டு தான் கேள்வியே கேட்பாங்க. முதல் கேள்வி, ரெண்டாவது கேள்வி நீங்கள் எப்படி கொடுக்குறீங்களோ அதை தான் கேட்பாங்க. அப்போ நீங்கள் திருன்னு மூச்சுன்னு வச்சுங்கன்னா முதல்ல ரிஜெக்ஷன் ஆகிடும். அதனால தான் ரெஸ்யூம் டைப்பிங் செய்கிற இடத்துல நீங்கள் அமர்ந்து நீங்கள் சொல்லி அவர்கள் டைப் செய்ய வேண்டும். அதில் தவறுகள் இருக்கக்கூடாது, கிராமர் மிஸ்டேக் இருக்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது. அதன் பிறகு அவைகளை நீங்கள் தயாரித்து 1 தடவை 2 தடவை 3 தடவை அது கோத்துரு பண்ணி அதை நீங்கள் மனதிலே நிறுத்தி கொள்ள வேண்டும். அப்போது தான் அந்த இன்டர்வியூ பேனலில் உட்கார்ந்து இன்டர்வியூவில் கேட்கின்ற போது அவைகள் உங்கள் மனதிலே ஓடும். அதற்கான பதிலை நீங்கள் சொல்லலாம். அப்படி இல்லை என்றால் அது நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பில்லை. பொதுவாகவே உங்களை இன்டர்வியூ செய்வதற்கு முன்பாக உங்களுக்கு ஒரு 50% இன்டர்வியூ தான் அந்த ரெஸ்யூம். அதை பார்த்த உடனே இவர் எடுத்துக்கலாமா வேணாமான்றதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்கள் கையெழுத்து எப்படி இருக்குதுன்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த மாதிரி ஃபார்மேட்டில் எழுதியிருக்கிறீங்க அப்படின்னு பார்ப்பாங்க, நிறைய பார்ப்பாங்க. அது பார்த்த உடனே ரெஸ்யூம் பார்த்த உடனே உங்களுக்கு A to Z அவங்களே நோட் பண்ணிக்குவாங்க. இவர் பேர்பட்ட ஆள், இவருக்கு இந்த திறமை இருக்குது, இவர் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். அது பிறகு தான் அவங்க 2வது ஸ்டெப்பு இன்டர்வியூ கால் பண்ணுவாங்க. இப்போ இன்டர்வியூ கால் பண்ணுறதெல்லாம் கிடையாது, பெரும்பாலும் எல்லாமே ஆன்லைனில் பண்ணிவிடுவாங்க. ஆன்லைனில் உங்களுக்கு ஆன்லைனில் ஜூம் மீட்டிங் போட்டு அதிலே பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி தான் நிறைய நடக்குது. பெரும்பாலும் இன்டர்வியூ நீங்கள் அப்ளிகேஷன் அனுப்புனாவே நீங்கள் செலெக்ஷன் ஆகிறதா ஆகலைன்னு அவங்க முடிவு பண்ணிவிடுவாங்க. அதனால் நீங்கள் முதல்ல என்ன இம்பார்ட்டண்ட் கொடுக்கணுன்னா,
அந்த அப்ளிகேஷன் ரெஸ்யூமுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுங்க. எப்படிலாம் எழுதணும், எப்படி எழுதக்கூடாதுன்னு முடிவு பண்ணி அந்த இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதை கோத்ரூ பண்ணி அதில் தப்பு இல்லாமல் அனுப்பிட்டிங்கன்னா நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நன்றி, வணக்கம்.